Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு கருப்பட்டி மைசூர் பாக் ரெசிபி பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. இந்த ரெசிபில நம்ம கொஞ்சம் கூட சுகர் ஆட் பண்ண போறது கிடையாது. கருப்பட்டி வச்சு மட்டும் தான் நம்ம இந்த ரெசிபி செய்ய போறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டெக்ஸ்சர் வந்து ரொம்ப சாஃப்டா அதே மாதிரி நல்லா வெந்திருக்கு. சாப்பிடுறதுக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த சூப்பரான கருப்பட்டி மைசூர் பாக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கலர் மாறணும்னு அவசியம் இல்லைங்க. லேசா அந்த கடலை மாவு சூடானா போதும். சலிச்சு ஒரு பவுல் எடுத்து வச்சிருங்க. நெய்யெல்லாம் எதுவும் சேர்த்த வேண்டாம். கடலை மாவு மட்டும் தனியா வறுத்து எடுத்துக்கிட்டா போதும். இப்போ ஒரு பேன்ல ஒரு கப் ஆயில், ஒரு கப் நெய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு நெய் மட்டும் தான் வேணும் அப்படின்னா நீங்க 2 கப் நெய் சேர்த்துக்கலாம். லேசா சூடு பண்ணிக்கலாங்க. அந்த நெய் உருகுனா போதும். இந்த மாதிரி உருகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு ட்ரேல ஆயில் இல்லைன்னா நெய் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தடவி கிரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மைசூர் பாக் ரெடியான உடனே நம்ம இந்த ட்ரேல ஊத்துற மாதிரி இருக்கணும். ஒரு பேன்ல 2 கப் கருப்பட்டி எடுத்திருக்கேன். 1/4 கப் தண்ணி. இது ரெண்டையும் சேர்த்துனதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. இது ஜஸ்ட் மெல்ட் ஆனா போதுங்க. இப்போ வந்து கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி உருகுனா போதும். கண்டிப்பா கருப்பட்டியும் தண்ணியும் சேர்த்துனதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கருப்பட்டியும் தண்ணியும் சேர்த்துனீங்கன்னா அது கரிஞ்சு போயிடும். டேஸ்டும் நல்லா இருக்காது. லேசா ஒரு கசப்பு தன்மை வர ஆரம்பிச்சிடும். நீங்க கருப்பட்டி கொஞ்சம் தண்ணி சேர்த்துனதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நம்ம கரைச்சி வச்ச நெய்ய அந்த கடலை மாவுல பாதி அளவு சேர்த்திருக்கேன். ஃபுல்லா சேர்த்துலங்க. மீதி நெய்ய நம்ம மைசூர் பாக் செய்யும் போது நடுவுல சேர்த்து நம்ம கிளறணும். அதுக்காக நான் பாதி நெய் மட்டும்தான் சேர்த்திருக்கேன். ஒரு பிஞ்ச் உப்பு, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்துல நம்ம கரைச்சு வச்ச கருப்பட்டி சேர்த்துக்கலாம். அது நிறைய கல்லு அப்புறம் குச்சி எல்லாம் இருக்கு. நீங்க கண்டிப்பா கருப்பட்டியில செய்யும் போது நீங்க வடிகட்டி தான் நீங்க சேர்த்தணும். வடிகட்டாம சேர்த்துனீங்கன்னா நீங்க சாப்பிடும் போது அந்த கல் எல்லாம் வாயில கடிப்படும். நல்லா இருக்காது. ஒரு நரன் டேஸ்டா இருக்கும். எந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணும்போது உங்களுக்கு அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நீங்க அந்த பாகை காய்ச்ச வேண்டியதா இருக்கும். ஒரு கம்பி பதம் பார்க்கும்போது அது ரொம்ப கொதிக்குங்க. அந்த பாகு ரொம்ப சூடா இருக்கும். நீங்க கரண்டில இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அந்த பாகு டெஸ்ட் பண்ணுங்க. இல்லைன்னா அது ரொம்ப சூடா இருக்கிறதுனால உங்க விரல்ல வந்து அது புண்ணாயிடும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு கம்பி பதம் வந்ததும் நம்ம நெய்யில கரைச்சு வச்ச கடலை மாவு ஃபுல்லா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க கைவிடாம கிளறிட்டே இருக்கணும். கருப்பட்டியும் நெய்யும் பாகும் இந்த மாதிரி ஒண்ணு கலந்து வரணும். இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல் நெய்யும் அதை அப்சர்வ் பண்ணிடுச்சு. இன்னும் ஒரு 1/4 கப்பு நெய் சேர்த்திருக்கேன். நம்ம ஏற்கனவே தனியா எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த நெய் இன்னொரு 1/4 கப்பு சேர்த்திருக்கேன். மறுபடியும் கலந்து விட்டுட்டே இருங்க. இது அடிக்கனமான பாத்திரம் நீங்க யூஸ் பண்ணும்போது என்னன்னா ரொம்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம குக் பண்ண வேண்டியதா இருக்காது. ரொம்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணும்போது உங்களுக்கு டைம் ரொம்ப ஜாஸ்தி எடுக்கும். ரொம்ப ஃபுல்லுல இல்ல, மீடியம் ஃப்ளேம்லிக்கும் ஹைக்கும் நடுவுல வச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமும் குக் ஆயிடும். அடியும் பிடிக்காது. இந்த பேன் பத்தி எல்லாரும் கேக்குறீங்க.
இது உருளி, கேரள பாயச உருளி. இதோட ஃபுல் ரிவ்யூவும் நான் ஒரு தனி வீடியோவா போடுறேன். நான் எங்க வாங்கினேன், என்ன காஸ்ட் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயிலோட நான் உங்களுக்கு தனி வீடியோவே நான் போடுறேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல எல்லாமே ஒண்ணு திரண்டு வருங்க. நீங்க இந்த கரண்டில இருந்து கொஞ்சம் எடுத்து உருட்டி பாத்தீங்கன்னா உருட்டுற பதம் வரும். உருட்டுற பதம் வந்ததும் நீங்க ட்ரேல மாத்திடலாம். ட்ரேல மாத்துனது ஒரு 2 நிமிஷம் அதை ஆற விட்டுடுங்க. நீங்க உடனே அதை கட் பண்ண முடியாது. 2 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ஆனதும் நீங்க கட் பண்ணும் போதே தெரியும். அந்த பேன்ல இருந்தே அந்த மைசூர் பாக்குலாம் தனியா தனியா வரும். பாருங்களேன், இந்த மாதிரி தனியா எடுத்த உடனே கட் பண்ண உடனே இந்த மாதிரி தனியா வரும். அப்ப நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ரொம்ப சூப்பரா இருக்கு. எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்களேன். இந்த சூப்பரான ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்வீட் லவ்வர்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.